எசேக்கியேல் 36, 37 வைத்து தான் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆமென். 36, 37 சொல்லுகிறது, நம்ம ஏற்கனவே அது மனப்பாடமாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஐயா, தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக அனுக்கிரகம் பண்ணுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நம்மை உயர்த்துகிற கர்த்தர். ஒருவனையும் கர்த்தர் கைவிடுகிறவரே அல்ல, கர்த்தர் கைவிடவே மாட்டார் என்பதுதான் வரலாறு. அப்போது நம்ம ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். நம்ம ஏரியா என்னது? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அனுக்கிரகம் செய்யும்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணட்டும், அவங்க வரட்டும், என்கிட்ட வந்து கேட்கட்டும், நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு மந்தை எப்படி பெருகுகிறதோ அதை போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஃபேமிலி பிளெஸ்ஸிங். குடும்பம் விருத்தி அடைகிறது, குடும்பம் விருத்தி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் விருத்தி அடையணும். 5 பேரும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னை பொறுத்தவரையில் முதல்ல ஸ்பிரிச்சுவல், அதுக்கப்புறம் தான் உலகம். அப்போது ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 5 பேரும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும், 5 பேரும் ஆண்டவரை நேசிக்கணும், 5 பேரும் நல்ல விசுவாசத்தில் வளரணும். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போது நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம அதை தாரும் இதை தாரும் இதை தாரும் அதை தாரும் அதை தாரும் இதை தாரும் இப்படியே நச்சரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு பாட்டுக்கு தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும், தானாகவே வரும், நம்மை தேடி வரும். ஆமேன். என் பைபிள் அப்படி தான் சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் தானே பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த நாட்களில் இதுக்கு சீக்ரெட் ஜபம்தான். ப்ரேயர் லைஃப். ஜபம் என்பது வேறு, ப்ரேயர் வேறு, ப்ரேயர் லைஃப் என்பது வேறு. இப்போ ஜபம்னா, அதை நான் இன்னைக்கு காலைல கூட பண்ணேன், சாயந்தரம் கூட பண்ணேன், 5 நிமிஷம் கூட நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். ப்ரேயர் லைஃபுக்குள்ளே நம்ம லைஃபே ப்ரேயராக மாறிடணும், நம்ம வாழ்க்கையே ஜபமாக மாறிடுச்சான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரச்சனை வந்தால் உபவாசம் இருக்கிறது, இல்லை பிரச்சனை வந்தால் ஊழியக்காரங்களுக்கு தேடி போகிறது, பிரச்சனை வந்தால் கர்த்தரை தேடுறது, இதெல்லாம் நம்ம எப்படின்னா சிறு பிள்ளைத்தனம், சிறு பிள்ளைத்தனம். அதை பசி எடுத்தால் பசங்க அழுதுல்ல, சின்ன பசங்க பசி எடுத்தான்னு அழுகும்போது பசி எடுக்குதுன்னு அம்மா சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சாப்பாடை கொடுத்து அது பாட்டு கிடக்கும். அப்போ நம்ம அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கிறோம், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம வேலையில் பாருங்கள், போய் எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துறீங்க. அப்போ ஊழியத்தில், பிஸ்னஸில் எல்லாம் நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கணும். ஆனால் பெருக்கம் இருக்கா, விருத்தி இருக்குதா, இன்க்ரீஸ் இருக்கா, அல்ல டிக்ரீஸ் இருக்கா? அதுதான். அப்போ அந்த ஜபத்தை குறித்து பல பாடங்கள், பிசாசை எதிர்த்து ஜபிக்கிற ஜபம் அப்படின்னு படித்தோம். பிசாசை எதிர்த்து ஜபிக்கிற ஜபம், அந்த ஜபம் சும்மா சாதாரணமாக நம்ம பண்ண முடியாது பிரியமானவர்களே. பிசாசை எதிர்த்து ஜபிக்கிற ஜபம்னா, முதல்ல அந்த பிசாசை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், பிசாசை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பிசாசுடைய பாருங்கள், இப்போ உலக நாடுகளில் எத்தனை ஒவ்வொருத்தருடைய இராணுவ பலம் இன்னொரு நாட்டுக்கு தெரியும், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க என்பதை அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தங்களை எக்யூப்மெண்ட் பண்ணுவாங்க, தங்களை அதுக்காக ஏதாவது பிரச்சனை வந்தால் எதிர்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க. அப்போ அதை மாதிரி உங்களுக்கு எனக்கு எதிராளி இந்த நல்ல சொல்கிறேங்க, பூமியில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, இவர் தான் எனக்கு எதிரி, அந்த அம்மா தான் எதிரி, அந்த ஐயா தான் எதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சரிவர ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்கள் சரிவர ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இந்த பூமியில் எனக்கு எதிரி யாருமே கிடையாது. இந்த பூமியில் எனக்கு உங்களுக்கு எதிரி சாத்தான் ஒருத்தந்தான்.
அப்போ அவனை எதிர்க்கணும்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தான் 1 பேதுரு 5:19 விசுவாசத்தில் உறுதியாக நின்னாதான்டா அவனை எதிர்க்க முடியும்னு பேதுரு பேசுகிறாருன்னு அது நைட்டு பேசினேன். அப்போ இந்த நாட்களில் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நேற்று இரவு நம்மை பேசினார். சரி, இன்றைக்கு நம்ம அடுத்ததாக போகிறோம். என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை தடை செய்யும் பொல்லாத ஆவி, ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களை கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு என் பிள்ளைக்கு நீட்டு தேர்வில் பாஸ் ஆகணும், வீடு கட்டணும், பைக் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய பெற்றெடுக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர வச்சுட்டு, ஆமாம் எங்கள் வீடு ரட்சிக்கப்பட்டிருக்குதான்னு பாருங்கள், எங்கள் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடான்னு பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிப்புனா சும்மா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, நான் அதை நான் உண்டு வேலை உண்டு நான் ஜெபம், அப்படி கிடையாது. அதாவது ரட்சிப்பை குறித்து வாட் பைபிள் சேஸ், ரட்சிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, ரட்சிப்புனா என்ன, அதாவது அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, ரட்சிப்புனா எது ரட்சிப்பு இல்லை. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்லியிருக்குது. ஏதோ ஒரு நாள் ஒப்பு கொடுத்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நம்ம சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் ஏன் இந்த வசனம் சொல்லுது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு? ஏன்? இன்னொரு அதையும் தாண்டி முடிவு பரியந்தான் நிலைத்திருக்கிறதாண்டா ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் பேக் ஸ்லைட் ஆகி, அதாவது பின்மாற்றக்காரனாக போய் கர்த்தருக்கும் வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம உலகத்துக்கும் உல்லாசமாக திரிகிறதுக்கும் பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் உலக துணிமணிக்கும் உலக வழக்கத்துக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பின்மாற்றத்தின் ஆவி வந்திருக்குதான் நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லட்டா, எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம், எஃபீசியன்ஸ் சாப்டர் 2 verse 2, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். பைபிள் கொண்டு வச்சிருக்கணும். அவங்க உங்கள் பைபிளை திருங்க, ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. பைபிள் இல்லாதவங்களுக்கு தான் ஸ்க்ரீனில் நம்ம போடுறோம். ஓகே, பைபிள் இல்லாதவங்களுக்கு தான் ஸ்க்ரீனில் போடுறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்ல கவனிங்க. முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு அது முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா என்னெல்லாம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராக இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். இப்போ என்ன பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன், when I was 1981 Lord had saved me அப்படின்றேன். நான் 1981 ஏப்ரல் 14ஆம் தேதி இயேசு என்னை ரட்சித்தார். கணக்கு போட்டு பாருங்கள், அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டே, அதை நினைத்து தான் நான் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உலகப்பரவான பர்த்டே சும்மா 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு, அப்பா உமக்கு நன்றிப்பா, நீர் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்ற பெரிய கொண்டாட்டம்லாம் கிடையாது. ஏன்னா ஊரே திண்டாடிக்கிட்டு கிடக்குது. அதனால் ஆனால் அந்த ஆவிக்குரிய ஒரு பர்த்டே இருக்குல்ல, கர்த்தர் அது ரொம்ப முக்கியம். இப்போது நான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதான் முற்காலத்தில் அக்கிரமங்களினாலும் அப்புறம் பாவங்களினாலும் மரித்தவனாக இருந்த, இப்படி சொல்கிறேன், என்ன கர்த்தர் உயிர்ப்பித்தார். அவைகளினால அந்த முற்காலத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, இவ்வுலக வழக்கம், அதாவது உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமல் என் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்தது. இவ்வுலக வழக்கம், வாய்த்தல் சொல்லுங்கள், இவ்வுலக வழக்கம். ஆமாம், என்னதான் பாருங்கள், சிலர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருந்தாலும் ஒரு வீட்டில் மரணம் வந்துச்சுன்னா மாமியார் சேலை போடணும், என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க.
அது போடணும், இது போடணும், மாமனார் அது வாங்கி கொடுக்கணும், துணிமணி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா எதுக்கே நான் ரட்சிக்கப்பட்டீங்க? அப்போ வந்து நான் சும்மா அப்போ துணிமணிலாம் வாங்கி கொடுக்கான்னு சொல்லலை. மற்ற நேரங்களில் சும்மா சந்தோஷமாக துணிமணிலாம் வாங்கி கொடுங்க. அப்போ பாருங்க அந்த அந்த சடங்காச்சாரம் ஏன் அந்த சுவாபம் வருது? ஏன் வருது அந்த சுவாபம்? அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்போ நீ சரியாக மனம் திரும்பலை, சரியாக மனம் திரும்பலையா, அல்லது மனம் திரும்புதலை குறித்து சரியாய் போதிக்கப்படவில்லையா? ரெண்டில் பதில் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். ஃபோன் பண்ணி அதுக்கு பேசுங்க. பிரதர்கிட்ட மனம் திரும்புதலை பற்றி நான் பேசணுன்னு இருக்குன்னு சொல்லி கேளுங்க. ஆமாம் பிரியமானவர்களே, நம்ம ஏதோ ஒன்று போகிறோம் வரோம், ஏதோ வந்து போகிறோம், சரியான ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமே, சரியான மனம் திரும்புதல் இருக்கணுமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்புறம் பறவைகளெல்லாம் ஒளிஞ்சே போயிட்டு எல்லாமே புதிதாயிட்டு பிள்ளை பிறந்தா முதல்ல நான் தான் பிள்ளை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி அவலட்சணமான கலாச்சாரம், அந்த மாதிரி சாங்கியம் சடகாச்சாரம் பார்க்குறவனை ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பைபிளை வாசிக்கிறோம். அவர்கள் அந்நிய ஜாதியாரோடு கலவாதிருப்பார்கள். அப்போ அந்நிய ஜாதினா இவங்க ஒரு ஜாதி அவங்க ஒரு ஜாதின்னு நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம் உலகத்தில். அப்படி கிடையாது. அதாவது சோசன் ஜெனரேஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவங்க வந்து யாரோட மிங்கல் ஆக மாட்டான். அவன் வந்து தனித்துவமாக இருப்பான், தனித்து வாசம் பண்ணுவான். பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போ வந்து அது ரட்சிக்கப்பட்டவனுக்கும் மற்றவனுக்கும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டர்லையா இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கூடத்துலையா இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், இல்லையா சர்ச்சில் பாருங்கள் இருக்கட்டும். சர்ச்சில் ஒரு 7 பேர் கமிட்டி இருந்தால் அதில் 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க பேச்சு, அவங்க பிஹேவியர், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். மாம்சம் 2 4-5 கிடக்கும், அங்கே மாம்சம் கிடக்கும். இதுக்கு ஏன் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணணும்? இவன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ டவுரி பணம் வாங்கி வச்சுருப்பான், அது தப்புன்னு சொல்ல மாட்டான். ஆனால் வந்து சர்ச்சில் கூட ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டா அனாவசியமாக செலவு பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்னு கணக்கு கேட்டு கிடப்பானுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லும் முதல்ல ரட்சிப்பை பற்றி தெளிவாக இருக்கு. நமக்கு இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்போ இவ்வுலகத்தின் வழிபாட்டுக்குள்ளே நான் இருந்தேன்னா பைபிள் சொல்லுது நான் ஒரு கீழ்ப்படியாத ஒரு ஜென்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். கீழ்ப்படியாத ஒரு ஆள். ஆமாம், சரியான சத்தியத்துக்கு நான் வந்து கீழ்ப்படியில்லைன்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, அதாவது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அவர் யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுனா பிசாசு. அந்த பிசாசுக்கு ஆவிக்கேற்றபடி அது சொல்றபடியே நடந்துகிட்டு இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகு இந்த பழைய கலாச்சாரம், பழைய சடங்காச்சாரம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்க. பழைய கலாச்சாரம், சடங்காச்சாரம் இல்லை இதெல்லாம் இருக்கா பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சரியாக பைபிள் வாசிக்கலன்னு அர்த்தம். இப்போ எனக்கெல்லாம் இது யார் சொல்லி கொடுத்தாங்க? நான் எங்கேயும் போய் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்தேன்னா இதுக்கு இல்லை. டெய்லி பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்க, ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க, ஆண்டவர் வந்து இதெல்லாம் தூக்கி தூர எறிடா. ஆமாம், உனக்கு டெய்லி உனக்கு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு, டெய்லி ஆண்டவரை தேடு, கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு தோத்திரம். சில மாவட்டங்களில் பாருங்கள், இத்தனை பவுனில் தாலி போடணும், 9 போடலாம், 7 போடலாம், 11 போட 22. ஒரு பவுன் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டத்தில் கிடக்கானா இதில் வேற இவன் வந்து கணக்கு போட்டு சொல்கிற ஆளுங்க. எவ்வளோ என்ன அநியாயமாக இருக்கியா? இது எங்கே போயிட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம? அதனால தான் வந்து சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை பார்க்க முடியல. ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன் நான் சொன்னாலும் என் சுவாபம், என் கேரக்டர் மாறலன்னு வச்சுக்கோங்க. என் கேரக்டர் மாறலன்னு வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், என் கேரக்டர் தான் பரலோகத்தில் என்னை பற்றி பேசும். கேரக்டர் மாற்றம் கிடையாது. கேரக்டரில் மாற்றம் இல்லைன்னா நான் என்ன தான் வந்து ஜபாலயங்களெல்லாம் கட்டி கொடுத்தாலும் உன் கணக்கை நான் ஊர்லேயே முடிச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து அப்போவே எல்லாம் சட்டுப்பட்டு முடிச்சு விட்டுட்டுவார். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நல்ல பைபிளை வாசித்து நம்முடைய ரட்சிப்பை நம்ம புதுப்பித்து கொள்வோம். அனுதினமும் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. கலாத்தியர் 4
3ஆம் வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளே நான் வாசிக்கிறேன். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கு பாருங்க. சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில், நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஆமாம், ஒவ்வொரு 38 மாவட்டமும் நோட் பண்ணுங்க. ஆமாம், ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் நோட் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அந்த ஸ்க்ரீனில் அப்படியே அந்த வசனம் இருக்கட்டும். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம். அப்படின்னா சின்ன பிள்ளைங்களா இருந்தோம்னு எழுத்தின்படி பார்க்காதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்னையா வழிபாடு தெரியும்? அது சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையாத பிள்ளைகள், அந்த மெச்சூரிட்டி இல்லாத கிறிஸ்டியன்ஸ். அந்த வசனம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆமென். இவ்வுலகத்தின் அந்த பாண்டேஜ், ஆங்கிலத்தில் பாண்டேஜ் என்ற வார்த்தை கையாளப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்டேஜ்னா இப்போ தமிழில் அடிமைகளாக இருந்தோம், இங்கிலீஷின் படி பார்த்தா அந்த பாண்டேஜ் அல்லது கட்டுகளுக்குள்ளே இருந்தோம். இன்னைக்கும் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் திருமண வீட்டில் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. அப்புறம் கல்யாணம் கட்டி போனவன சாங்கியம் சடகாச்சாரம் தூக்கி எறிஞ்சிரு இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை அதனால தேவனுடைய தெய்வீகத்தின் ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கலாம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, ரட்சிக்கப்பட்டா அது பரிபூர்ண ரட்சிப்புள்ள வரணும். உலகத்தில் இருக்கியா, அது வேற குரூப்பு. அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலக அறிவு, உலக ஞானம், உலக பணம், உலக பிசாசு எல்லாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகி அவன் உலகத்தின் பார்வையில் ரொம்ப நல்லா இருக்காம தெரியும். சில குரூப் இருக்குது, சில இல்லை, பல குரூப் இருக்குது. 2ஆம் கட்டம்ன்றல நம்ம இப்படியும் இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம். ஞாயிற்றுக்கிழமை ஆமாண்டவரே, வாருமாண்டவரே, செய்யுமாண்டவரே, போங்காண்டவரே, வாங்காண்டவரேன்னு திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உலகம் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். ஆமாம், அதையும் விட்டுறக்கூடாது, இதையும் விட்டுறக்கூடாது. இந்த 2ஆம் கட்டம் தான் இது. எப்படி இன்னும் டீட்டெயிலாக சொல்லிட்டா, இங்கே பாருங்கள், நல்ல தரமான மருத்துவரிடத்தில் போய் மருத்துவ சிகிச்சையும் பெற்று அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அலோபதி, ஹோமியோபதி, கடைசியில் உமாபதி தான். நீங்கள் புரியுதா உங்களுக்கு? ஒன்று அப்படி போனால் போயிடணும், ஒன்று இப்படி போனால் போயிடணும். அங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆன பிறகு கடைசியில் ஐசியூக்கு தூக்கிட்டு போகுது, அப்போலோவுக்கோ சென்னை ஜிஹெச்சுக்கோ. அங்கே கடைசி நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை வந்துடுது. இதையே தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் பாருங்கள். இதே ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் கஷ்டத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு மனம் சோர்ந்து போவாதீங்க. எனக்கு தானே போராட்டம் ஐயா, அச்சீவர்ஸுக்கு தான் போராட்டமே வரும். அந்த காலத்தில் தாய் தகப்பம்மா, தொழில் பண்ண தாய் தகப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. 4 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணிவிட்டு அவங்க தொழிலை பார்த்து அதை பார்த்து லேண்டு அது இதுன்னு விவசாயத்தை பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் 4-5 டிராக்டர்லாம் ஓடும். அதாவது நான் சொல்கிறேன், இன்னொரு பக்கம் ஒரு பஸ் கம்பெனின்னா 10-20 பஸ்ஸு ஓடும். அப்படி இன்னொரு பக்கம் வேறு எதனா டாக்ஸினா ஒரு 10-50 டாக்ஸி ஓடும். அந்த காலத்தில் தாய் சம்பாதிச்சது ஓடும். அவங்க ரொம்ப பிரிஸ்காக இருந்து ஜெபம் பண்ணி எல்லாம் உருவாக்கி வச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பாவுடைய சீக்ரெட் என்ன? என் தகப்பனுடைய சீக்ரெட் என்ன? ஆமாம், எங்கள் அப்பா போல் இருக்க முடியாது, எங்கள் அம்மா போல் எங்கள் அம்மா போல் ஜெபிக்க. பேசுகிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் வாழ்க்கை. ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தரமான தேவ பிள்ளையாக நீங்கள் வரணும்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு போராட்டம் வருதா? போராட்டத்துக்கு பின்னால் ஒரு ஜெயம் இருக்கிறது. அதனால் பழையபடி உலக வழிபாடுகளுக்குள்ளே போயிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஏவாள் பாருங்க, நல்ல அழகா தோட்டத்தில் கர்த்தர் உருவாக்கி வச்சாரு. சாத்தான் நுழைஞ்சான், ஏவாள் மாட்டிக்கிட்டா. கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியாதது அல்ல. அப்புறம் அதே போல் பாருங்களேன், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆமென்.
லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ யாக்கோபும் ஏசா பிரதர்ஸுக்குள்ள ஒரு பெரிய ரீகன்சலேஷன் வந்து ஒப்பு கொடுத்து அவங்க ரொம்ப கட்டிப்பிடிச்சு அழுது அவங்க எல்லாம் சந்தோஷம் சமாதானம் ஆயிட்டாங்க பிரதர்ஸ்குள்ள. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏசா கூப்பிட்றாரு, வா சேயிருக்கு போகலான்னு. இல்லை நாங்கள் என் பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, ஆடுகள்லாம் ரொம்ப, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஸ்லோவாக வரேன்ப்பா, நீ போயிட்டு வாப்பான்னு ஞானமாக பேசி அவர் அனுப்பிட்டார். நீங்கள் 33:16 அன்றைய தினமே ஏசா திரும்பி தான் வழியே சேயிருக்கு போய் அவன் சேர்ந்துட்டான். 17ஆம் வசனத்தில் யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவங்களுக்கு கொட்டாரங்களை போட்டு அதனால அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத்தின் பெயர் வைத்தான். 19ஆம் வசனம், தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியன் புத்திரன் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்டான் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். இவர் வந்து பெத்தேலை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார். பெத்தேல் தான் இவனுடைய டெஸ்டினி. ஆனால் இங்கே சுக்கோத்தில் அவர் ஒரு பிரேக் போட்டு அங்கே செட்டில் ஆகி ஒரு வீடெல்லாம் கட்டி, நான் பாருங்கள் அப்போ எவ்வளோ நாள் இருந்திருக்கான்னு. அந்த நேரம் பார்த்து அவருடைய மகள் வந்து தீனாள், சரி நான் இந்த ஊர்லாம் வந்து பார்க்க போகிறேன், எப்படின்னு சும்மா விசிட் பண்ணிட்டு வரேன் ஊருக்கு போனால், அங்கே போன கதைலாம் உங்களுக்கு தெரியும். அங்கே போய் உள்ளூரில் போய் மாட்டிக்கிட்டு பிசாசின் கட்டுகளில் சிக்கி அங்கே அண்ணன் தம்பிமார் போய் அவனை அந்த ஊர் ஜனங்களை அடித்து அங்கே ஒரு பெரிய கேவலத்தை உண்டாக்கி, இல்லை நல்லா கவனிக்கணும், உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தில் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில் இந்த மாதிரி நிறைய வலைகள் இருக்கும், நிறைய மாய வலைகளை பிசாசு வைப்பான். ஒரு செக் பாயிண்ட்ன்றாங்க, செக் பாயிண்ட் வைப்பான். அந்த செக் வைக்கும்போது நம்ம ரொம்ப ஞானமாக நடக்கணும். அன்னைக்கு தீனாள் அப்படி நடக்காததுனால தீனாள் நிமித்தமாக வீட்டுக்கு பிரச்சனை, கடைசியில் ஊருக்கே பிரச்சனை. அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து அவனை அடித்து நொறுக்கி ஒரு வழி பண்ணாங்க. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு? 30ஆம் வசனம் 34:30 பாருங்க. ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். நல்லா கவனிக்கணும். அப்பா வந்து எவ்வளவு தகப்பனுடைய ஹார்ட் பாருங்க. அந்த இடத்துல பயங்கரமா சஞ்சலப்பட்டு அவர் பேசுறாரு. சிமியோனின் லேவியும் பார்த்து, எப்பா இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் பெரிசியரிடத்தில் என் வாசனையை, அவன் ஏற்கனவே எனக்கு டார்கெட் வச்சுருக்கானுங்க, ஏற்கனவே நம்ம மேலே போராமையிலும் எரிச்சலும் கிடக்கானுங்க, அவனுங்க மத்தியில் இப்போ என் வாசனையை கெடுத்து விட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனே, நீ கிறிஸ்துவின் வாசனையை கெடுக்கிறவனாக இருந்துராத. தயவு செய்து சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், பெற்றோரின் வாசனையை கெடுக்கிற ஆட்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ப்ரேயர் லைஃப் இல்லைன்னா நீங்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் திறப்பில் நில்லுங்க. ஒய்ஃபை போட்டு நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க, புருஷனை போட்டு நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்தி உங்களால் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு போர்க்களத்தை உண்டாக்காதீங்க. இது பாருங்க, இது யாக்கோபுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்போ வசனம் சொல்லுகிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும், இவங்க அந்நிய மக்கள் தேவன் அருவருக்கிற மக்களுக்கு முன்பாக யாக்கோபு சொல்றா, என் வாசனையை கெடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என் லைஃப்பை களங்கப்படுத்திட்டீங்களாப்பா, என் லைஃப்பை கெடுத்து விட்டீங்களாடா. நான் எப்படி சாட்சி உள்ளவனாக வாழ்ந்துக்கிட்டு இத்தனை பிள்ளைகளை பெற்று வளர்த்து நான் வந்து மறுபடியும் என் சுய தேசத்துக்கு என் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன், என் லைஃப்பில் குறையிட்டு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் சின்சியராக போகும்போது இப்படிப்பட்ட ட்ராபேக்ஸ் வரலாம், போராட்டம் வரலாம். சரியா? ஏன் வந்துச்சு நீ ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆமாண்டவரே, இந்த போராட்டத்தின் மத்தியில் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தினால இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென். இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்னதுன்னா,
ரட்சிப்பை தடை செய்யும் ஆவி. ரட்சிப்பை தடை செய்யும் ஆவி. இதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, டவுரிலாம் வாங்கலாம் ஒன்றும் இல்லை. டவுரின்னு சொல்லாதீங்க, ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் இல்லை. லஞ்சம்லாம் வாங்க வேணாம், லஞ்சம்னு சொல்லாதீங்க, வெகுமதின்னு சொல்லுங்கள், அன்பளிப்புன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து கொடுக்காதீங்க, வீட்டில் வந்து கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்து விட்ருங்க, அவர் என்கிட்ட கொடுத்துருவார். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஏற கட்டணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் ஏன் இதெல்லாம் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசணும்? இல்லை, உங்களை ஊன் பண்ணி உங்களை குத்தி நீங்கள் யாரோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் நிலைமை எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இல்லை, ஏன் நான் இப்படி பேசணும்? கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் மேலே நீங்கள் வந்து பெத்தேலுக்கு வர வேண்டிய ஆட்கள் சுக்கோத்தில் ஒரு பெரிய போராட்டம் வந்து அங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட யாக்கோபை இங்கே ஏன் அடையாளம் காட்டுறாரு கர்த்தர்? இன்னைக்கு சிலர் வந்து ஆவிக்குரிய பயணத்தில் இந்த மாதிரி சில தீனாட்கள் நம்மை கலங்க பண்ணி கொண்டிருந்தால் கர்த்தரே உங்களுக்கு நியாயம் விசாரிப்பார், கர்த்தரே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்போ நீங்க கர்த்தருடைய கையில விழுந்துடணும். சரியா? ஆண்டவரே, ஆரம்ப காலத்தில் இருந்த ரட்சிப்பு பணத்துக்கு பின்னால போயிட்டேன். ஆண்டவரை ஏமாத்துத்தனக்குள்ள வந்து கள்ள கணக்கு, கள்ள கையெழுத்து. ஆண்டவரே, நான் வந்து காலையில் ஒன்று, மத்தியானம் நைட்டு ஒன்று. ஆண்டவரே, நான் என் இருதயம் வந்து மாற மாட்டேங்குதப்பா, என் இருதயத்தில் ஒரு மாற்றம் இல்லை ஆண்டவரே, என் இருதயம் ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு தெளிவு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, எனக்கு சரியான ரட்சிப்பு தாங்க, உம்முடைய இரத்தத்தால் நான் கழுவப்படணும். இயேசுவே, என் பாவங்களை நீர் மன்னித்தீர், உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நான் கழுவப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு வாலிபன். ஆமாம் ஆண்டவரே, என் லைஃப்பில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என் லைஃப்பில் வந்து மனைவியாக வரணும், என் லைஃப்பில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் வரணும். ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்க தான் வரணும். இயேசுவின் நாமத்தினால் தேவன் முன்குறித்த ஆட்கள் தான் எங்கள் வீட்டில் கனெக்ட் பண்ணணும், என் பிஸ்னஸில் கனெக்ட் பண்ணணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஐயா, ஐயா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை. ஜெபம் பண்ணிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, என் ரட்சிப்பை புதுப்பீங்க, என் ரட்சிப்பை மறுபடியும் உயிர்ப்பீங்க, என் ரட்சிப்பை நான் திரும்ப பரிசோதனை பண்ணி பார்க்கிறேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தில் ஓட்டை இருக்கா? ஆரம்ப காலத்தெல்லாம் ஜெபிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா ஜெபிக்க முடியும். ஆனால் இந்த நாட்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா ஜெபிக்க முடியல. ஏதோ கடமைக்காக, ஏதோ ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கிறேனே தவிர முகம் மலர்ச்சியோட ஹார்ட் டு ஹார்ட் ஏசப்பா உங்களோடு பேச முடியல. நான் பேசுறதெல்லாம் ஆண்டவரே எனக்கு அதை தரப்போறீங்க தோத்துறோம், இதை தரப்போறீங்க தோத்துறோம், அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். ஆனா என் தெருவில் இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க? ஆமாப்பா, ஆமாப்பா, என் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில், காலேஜில் எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க? நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். எங்களை இவ்வளவா நேசிக்கிறீரே. ஆமா ஆண்டவரே, எங்க ரட்சிப்பை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் ரட்சிப்பை புதுப்பியோ, என்னை உயிர்ப்பியோ, என்னை உயிர்ப்பியோ, என்னை உயிர்ப்பியோ. ஆமென். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. மீண்டும் ஒரு விஷயம், என்னை உயிர்ப்பியும், என்னை கழுவும், அப்பொழுது நான் கழுவப்படுவேன். என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். உம்முடைய தெய்வீக தன்மை எனக்குள்ளே வரட்டும். ஆமென். எனக்குள்ளே ஒப்புரவாக்குதல் வரட்டும், ஒப்புரவாக்குதல் என் வீட்டுக்குள்ளே வரட்டும், ஒப்புரவாக்குதல் என் குடும்பத்துக்குள்ளே வரட்டும். என் குடும்பத்துக்குள்ளே அலகழிக்கிற அந்தகார கிரியைகளை முறியடித்து ஜெபிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகல, கேட்க கூடாதபடி உங்க செவி மந்தமாகல. ஆமாண்டவர், எங்க பாவங்கள் தான் உமக்கும் எங்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு பிளாக்கேஜ் அல்லது ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்குதுப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். யார் யார் வீடுகளில் இன்னும் சரியா ரட்சிப்பு பெறாம இருக்காங்களோ, முரட்டு சுவாபங்கள்ல இருக்காங்களோ, அந்த அடமண்ட் கேரக்டர்ல இருக்காங்களோ, ஆண்டவர் அபாமினேஷன் அண்ட் டாமினேஷன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அழித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் என்னையே நியாயப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே, ஒருத்தர் தங்களையே நியாயப்படுத்த வேண்டாம். குறைகளை ஒப்புக்கொள்ளணும், அறிக்கை பண்ணணும், மீண்டும் இரத்தத்தால் கழுவணும்.
ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்து ஆமென் உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நடத்துவார். அப்படி சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். அடுத்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் கிருபை தாங்கும். ஆமென். Thank you. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.